பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. இது செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு தோல் உரித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அறுப்பு தேவை. அதுக்கு மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சோண்டு சோம்பு, 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு இஞ்சி, கருவேப்பிலை போட்டு ஒரு ஓட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வந்து மேரினேட், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனி மிளகாய் பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள், இதை உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வந்துட்டு நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் எடுத்து இதை நல்லா அப்படியே பிரட்டி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இந்த பேரலல் டைமில் நம்ம சட்டி காய வச்சு அதில் கடுகு தாளிச்சிட்டு, அதில் சோம்பு தாளிச்சிட்டு, கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம பிரட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து இதில் போட வேண்டியது. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே நம்ம இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து மூடியை திறந்து பார்த்தாக்கா நல்லா அது வந்து இந்த மாதிரி ஃப்ரை ஆகிடும். ஒரு ஸ்பூன் அரிசி மாவை அப்படி தூவி விட்டு மறுபடியும் பிரட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கிறிஸ்பியாக வர ஆரம்பிக்கும். செமையாக இருக்கும் அந்த டிஷ்ஷு. ட்ரை பண்ணி